இந்திய அணியின் அடுத்த வேகப்பந்து வீச்சாளராக உருவாகியிருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் சிவம் தூபே. கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று இருந்த ஒரே வேகப்பந்து வீச்சாளர் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மட்டுமே. அவருக்கு மாற்று வீரராக உருவாக்க இந்திய அணி பலமுறை முயன்று இத்தனை ஆண்டுகளில் அது நடக்கவில்லை. இந்த நிலையில்தான் IPL தொடரில் இம்பாக்ட் பேட்ஸ்மேனாக CSK அணியில் முத்திரை பதித்து இருந்த சிவம் தூபேவுக்கு இந்திய அணியில் இடம் கிடைத்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அவரை ஆல்ரவுண்டராக பயன்படுத்தாத போதும் இந்திய அணிக்கு வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் தேவை என்பதால் இந்திய அணியில் அவருக்கு பந்து வீசும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. கடந்த 2024 T20 உலக கோப்பை அணியில் ஹர்திக் பாண்டியாவுடன் சிவம் தூபே இடம் பெற்றார். ஆனால் அப்போது சிவம் தூபே பந்து வீச அதிக வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. அது உலக கோப்பை என்பதால் ஒரு சில ஓவர்கள் மட்டுமே வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதன் பின் நடைபெற்ற ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான T20 தொடரில் சிவம் தூபே 3 போட்டிகளில் பங்கேற்றார். அந்த 3 போட்டிகளிலும் அவருக்கு பந்து வீச வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் முதல் போட்டியில் அதிக ரன்கள் விட்டு கொடுத்து அவர் அதற்கு அடுத்த 2 போட்டிகளிலும் தனது பந்து வீச்சில் முத்திரை பதித்தார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் 2 ஓவர்களில் 11 ரன்கள் விட்டு கொடுத்து 1 விக்கெட் வீழ்த்தியிருந்தார். 5வது T20 போட்டியில் 4 ஓவர்களில் 25 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இந்த தொடரில் 5வது போட்டியில் மட்டுமே சிவம் தூபேவுக்கு பேட்டிங் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அதில் அதிரடியாக ஆடி 12 பந்துகளில் 26 ரன்கள் குவித்திருந்தார். இதையடுத்து அவர் முதன்முறையாக இந்திய அணியில் தன்னை ஒரு ஆல்ரவுண்டராக நிரூபித்திருக்கிறார். தற்போது ஹர்திக் பாண்டியா இந்தியா T20 அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட போவதில்லை என்ற பேச்சு அடிபட்டு வருகின்றது. மேலும் அவருக்கு அடிக்கடி காயம் ஏற்படுவதாலேயே அவரை கேப்டனாக போவதில்லை என்று கூறப்படுகின்றது. சரியாக இந்த சமயத்தில் சிவம் தூபே தன்னை வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டராக நிரூபித்திருக்கிறார். இதை அடுத்து இனி சிவம் தூபே இந்திய T20 அணியில் தொடர்ந்து இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் மூலம் ஹர்திக் பாண்டியா காயத்தால் வெளியேறினால் சிவம் தூபே இந்திய T20 அணியில் ஆல்ரவுண்டராகத்தான் முக்கியத்துவம் பெறுவார். இதுவரை தனக்கு போட்டியாளர்கள் என யாரும் இல்லாததால் ஹர்திக் பாண்டியா இந்திய அணியில் ஆதிக்கம் செலுத்தி வந்தார். ஆனால் இனி அவர் தூக்கத்தை தொலைக்கப் போகிறார் என விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மும்பை இந்திய அணியின் அடுத்த வேகப்பந்து வீச்சாளராக உருவாகியிருக்கிறார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிரடி பேட்ஸ்மேன் சிவம் தூபே. கடந்த 6 ஆண்டுகளாக இந்திய கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று இருந்த ஒரே வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா மட்டுமே. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.